இன்னைக்கு படிக்க முடியாததால் தலைவலி எத்தனையோ வகை இருக்குது. அதில் படிக்க முடியலன்னா தலைவலி வருது, படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தலைவலி வருது சிலருக்கு. அதனால் இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் படிக்க மாட்டுது சரியாக. கண்ணாடி போட்டு பார்க்குறாங்க, அப்பயும் தலைவலி நிற்கலை. ஏன் எதுக்குன்னு தெரில. அவங்க சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை. உணவுகளில் இன்றைக்கி அதிக அளவு ரசாயனம் கலந்துட்டாங்க. ரசாயனம் கலந்ததால் அந்த உணவுப் பொருட்கள் முழுவதும் அவங்க உடலை ரொம்ப கஷ்டப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு தலை பாரமாகிடுது, குடலில் புண்ணாயிடுது, அந்த பார்வை திறன் குறைவாயிடுது. அப்போது கூர்ந்து பார்க்கும்பொழுது அந்த பார்வைகளில் அந்த எழுத்துக்கள் ஓடிக்கிட்டே இருக்கா மாதிரி இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அது வெள்ளை எழுத்தாக தெரியும், சிலருக்கு எழுத்து மொத்தமாக மங்கலாக இருக்கும். நம்மக்கிட்ட வர பசங்க எனக்கு முன்னாடி போய் உக்காந்தாலும் தெரியல போர்டில் எழுதி போட்டது, அந்த அளவில் இருக்குது. நாங்கள் ஏன்னா உணவுகள் சரியில்லை. இன்னைக்கு கீரைகள் யாருமே விரும்புறது இல்லை. ஏன்னா எல்லாமே வெளியில் இருக்கிற துரித உணவுகள் சாப்பிட்றாங்க. துரித உணவுகள் சாப்பிட்டாலே உடலுக்கு உபாதைகள் அதிகம். உடல் உபாதை வந்துருச்சுனாலே ரொம்ப சிக்கல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மலட்டு கோழி, மலட்டு முட்டை இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக அழிஞ்சு போகிறது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக சரி விளையிறதை எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம உடல் கெட்டுரும். நம்ம முன்னோர்கள் பயிரிட்ட பயிர்கள் பார்த்திங்கன்னா 6 அடி உயரம் 8 அடி உயரம் இருக்கும் நெல்லாம். அந்த நெல்மணிகளுக்கு உரமே போட மாட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள் 1.5 அடி உயரம் இருக்குது, எல்லா நெல்லும் சாஞ்சிருச்சு இந்த மழை பெஞ்சதில். நான் நட்டிருக்கேன், 6 அடி உயரம் இருக்குது, எங்கள் வீட்டுக்காரமா அதில் உள்ளே நிற்கிறாங்க, கொஞ்சம் கூட சாயலை. எல்லாரும் பார்ப்பாங்க வயலில், என்ன ஓன நெல் மட்டும் சாயலை, ஏன் உரம் போடலை. அந்த மாதிரி அரிசி சாப்பிட்டாங்கன்னா பார்வை திறன் அதிகமாகும். இன்றைக்கி சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை. அப்போ பார்வை திறன் குறையும் போது அந்த எழுத்துக்கள் சரியாக தெரியாமல் தலைவலி அவன் பிடுங்க ஆரம்பிச்சிடும். அந்த கண்ணாடி போடும்போது கொஞ்சம் இதாக இருக்கும், அவன் கூர்ந்து கவனிக்கும்போது திருப்பியும் தலைவலி தான் வருது. அந்த தலைவலியை சரி செய்கிறதுக்கு வில்வ இலை, அருகம்புல், வெத்தலை, குச்சி மஞ்சள், கிராம்பு இதெல்லாம் கூட்டாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம். படிக்கும் பொழுது தலைவலி தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இல்லை புத்தகத்தை எடுத்து படித்தாலுமேவும் அவங்களுக்கு கண்ணு நீராக வலியும், தொடர்ந்து படிக்க முடியாது, வலி அதிகம், குத்தல் எடுக்கும். இதுக்கெல்லாம் காரணம் தலையில் எண்ணெய் வைக்காதது. மலச்சிக்கல் இருந்ததுனாலும் அவங்களுக்கு தலைவலி வரும். கண்ணு எரிச்சல் அதிகமாக நீர் வலியும். கண்ணுக்கு போகிற ரத்த ஓட்ட நரம்புகள் அந்த ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி தலைவலிக்கும். அந்த ரத்த நரம்புகளை அடைப்பு வருது, குளிர்ச்சி இல்லாமல் இருக்குது, அதிக சூடேறுது, அந்த மாதிரி இருந்தாலும் தலைவலிக்கும். அந்த ரத்தோட்ட நரம்புகளை சரி பண்ணுறதுக்கும் குளிர்ச்சிப்படுத்துறதுக்கும் நம்ம மூளையை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு, வலியை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த வில்வ இலை ஒரு 10 இலை எடுத்துக்கிறணும். இது வலியை சரி பண்ணும். சூடாக இருந்தாக்கா சூடை தணிக்கும். கண்ணில் நீர் வலிஞ்சுக்கிட்டு இருந்தாலும், அதிக சூடாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து எழுத்துக்களை பார்க்கும்போது கண் மங்கும், நீர் வரும், கண் எரிச்சல் வரும். அப்போ தலைவலி அதிகமாக குத்தல் எடுக்கிற மாதிரி வலி இருக்கும், அவங்களால படிக்க முடியாது. அந்த வலியை போக்குறதுக்கு தான் நம்ம இப்போ மருந்து தயாரிக்கிறோம். வில்வ இலை ஒரு 10 இலை எடுத்துக்கிறலாம். கொஞ்சமாக அருகம்புல், அந்த நுனியை இந்த அளவுக்கு எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம மேல் பூச்சை தான் போட போகிறோம், அதனால் அருகம்புல் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறலாம். வெத்தலை சிறுசாக ஒரு வெத்தலை எடுத்துக்கிட்டால் போதுமானது. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி கூழாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மேல் பூச்சா நம்ம போடுறதுக்கு தான். இது பக்க விளைவில் எதுவும் வராது. அதே நேரத்தில் நம்ம நெத்தியில் போட்டோம்னாக்கா புண்ணு வந்துடும், பொத்து போயிடும் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். நிறையா குழந்தைங்களுக்கு தலைவலிக்கு கொடுத்து சரியாகின மருந்துகளை தான் நாம் உங்களுக்கு அனுபவத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் படிக்கிற குழந்தைங்க, எவ்வளோ படிக்க முடியல, புத்தகத்தை தூக்குனாலே தலைவலி வந்துடுது அப்படின்றவங்கெல்லாம் இந்த மருந்தை தாராளமாக போட்டுக்கிறலாம். இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்க விழுது, அதெல்லாம் நம்ம நெத்தியில் போடுற அளவுக்கு தேவையானதாக எடுத்துக்கிறணும். குச்சி மஞ்சள், இந்த குச்சி மஞ்சளும்
நல்லா உடம்ப குளிர்ச்சிப்படுத்தும், சூடை தணிக்கக்கூடியது. இந்த நல்லா கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கிறது நம்மளே தயார் பண்ணிக்கிறலாம். அதை இடித்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிறலாம். ஒரு சிட்டிகை கூட சேர்த்துக்கிறலாம் குச்சி மஞ்சள். இந்த மூலிகை சாறு கூட கிராம்பு சாதாரணமே வலி நீக்கி, அதனால கிராம்பும் கூட சேர்த்துக்கிட்டோம்னாக்கா நரம்புகளை, அந்த வெடுக்குன்னு வலிக்கிற நரம்பை வலியில் உடனேயே வலி போயிடும், தலைவலி விட்டுரும். இதை போட்டுட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எதுனாலும் படிக்கலாம், எழுதலாம், எல்லா வேலையும் செய்யலாம், தலைவலி போயிடும். நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுருக்குறோம். இந்த இதை எடுத்து நல்லா நெத்தியில் எந்த இடத்துல அதிகமாக வலிக்குதோ அந்த இடத்துல 10 மாதிரி 2 இந்த பொட்டு நரம்பு தான் தலைவலின்னு வலிக்கும். அந்த இதில் நீங்கள் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலுமேவும் ஒரு தொடர்ந்து வலிச்சுக்கிட்டு இருக்குனாக்கா வலிக்கிறப்பெல்லாம் ஒரு 2 நாளைக்கு போட்டுக்கோங்க. மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. படிக்கிறப்போ வர தலைவலி படிக்கிறப்பெல்லாம் வருது அப்படின்னாக்கா இந்த மருந்தை தயார் பண்ணி நீங்கள் போட்டுக்கிறலாம். படிக்க முடியாததால் வர தலைவலி, படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வர தலைவலி, இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.